ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். ஆனா எது எந்த பாக்ஸ்னு தெரியாது. ஓபன் பண்ணி அப்படியே அதே எடுத்துட்டாங்க. இருமோன்மா உட்காருங்க. குட்டோட போ. மாமா உங்க அப்பா வாங்கி கொடுத்த வாட்ச்ல இவ்வளவு நாள் போட்டு. அது தாத்தாவுக்கு. தாத்தாவோட. Give it to him. தாத்தாவுக்கு. Thank you. No, look. I didn't look. You can't even open it. போட்டு பாருங்கப்பா. Rip it. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட வெட்டிங் டே அண்ட் ஃபாதர்ஸ் டே கூட அன்றைக்கி தான். கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு சீக்கிரமே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பட் அதுக்கிடையிலே ரொம்ப முக்கியமான வீடியோஸ் எல்லாம் இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்துட்டு கரெக்டாக ஆன் டைமில் பண்ண முடியலை. ஸோ இந்த வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி வந்துட்டு எங்களோட செலிப்ரேட் பண்ணாங்களா. ஸோ அதில் கேப்சர் பண்ண அழகான மெமரிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ அம்மா அப்பா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபாதர்ஸ் டேக்கு கூட நான் ஸ்ரீதருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்துச்சு. லைக் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஒரு வெட்டிங் டேவாக இருக்கட்டும். ஃபாதர்ஸ் டே வந்துட்டு நான் எங்கள் அப்பாவோட செலிப்ரேட் பண்ண ரொம்ப அழகான நாள் இன்னைக்கு. சரி நீ ஃபர்ஸ்ட் நானுமாவுக்கு கொடு. சரி கொடு, நானுமாவுக்கு கொடு. Oh my God! Wow! Play with me and love me. My favorite thing about you is you're funny. I'm funny. Thank you for being the best dad to me. Thank you, Dityama. Father's Day, playful. இல்ல இது நான் நேத்து நைட் பண்ணேன். Love, kind, cool, handsome, and best buddy. காட்டுங்க, அது காட்டுங்க. I love you so much. அது காட்டுங்க மாமா. I love you so much. அந்த இது காட்டுங்க, ஆராதி ஆடு காட்டுங்க. அது I think you will like. Okay, அதையும் கூட. You like this one way more. நாங்கப்பா. No, I love that, Mama. You should like Thank you. this one. You should like this one a lot more. நல்லா இருக்கு. இது ஒரு சின்ன gift. Well played, very good. Oh wait. Reversible. சரி அது ஓபன் பண்ணு, அது ஓபன் பண்ணு. நானுமா ஓபன் பண்ணிட்டு. Wow. This So cute, Mama. நல்லா இருக்கா மாமா? சூப்பரா இருக்கு. போட்டோ செமையா இருக்கு. Then we made it. High five. Yeah. Mama My kochu Mama. Dadama. Thank you. Thank you. Brown and black ரெண்டு பக்கம் இருக்கு. நல்லா இருக்கா? Okay, good. நல்லா பாப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆக்சுவலாக என்ன கிஃப்ட் கொடுக்குறதுனே ஐடியாவே இல்லை. சரி அம்மா அப்பா அவங்களுக்கு வந்துட்டு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் வெட்டிங் ஆனிவர்சரிக்குன்னு யோசிச்சாச்சு. ஆனால் ஃபாதர்ஸ் டேக்கு வந்துட்டு அப்பாவுக்கும் என்னன்னு யோசிக்கல, ஸ்ரீதருக்கும் என்ன வாங்கி கொடுக்குன்னே தெரில. ஸோ நாங்கள் வந்துட்டு நான் குட்டு அம்மா 4 பேரும் வந்து ஃபஸ்ட் நம்ம க்ராசரி எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி வால்மார்ட்டில் அது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். சாரி இன்னொரு இந்தியன் க்ராசரியில் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வால்மார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் போகிறப்பவே எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா வால்மார்ட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டப்போ சிவிஎஸ்ல அங்கெல்லாம் நல்லா இருக்கும்னாங்க. சரி ஓகே, அப்போ ஸ்ரீதருக்கு வந்துட்டு அவர் குடு இருக்கிற ஃபோட்டோனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அதையே ரசிச்சுட்டே இருப்பார். சரி அப்போ அவருக்கு அது ஒரு கிஃப்டாக கொடுத்துர்லான்னு சொல்லி நான் வால்மார்ட்லேயே இந்த ஃபோட்டோ வந்துட்டு பிரிண்ட் பண்ண வச்சேன். அண்ட் ஃப்ரேமும் அங்கே வாங்கியாச்சு. எனக்கு என்னென்னா நல்ல பெரிய சைஸ் 16x20 அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணணும்னு ஆசை. பட் அன்னைக்கா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு நான் பண்ண தப்பு தெரியாத வேலைனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சின்ன சைஸே நான் பிரிண்ட் பண்ணேன். பட் இதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட சைஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமும் வால்மார்ட்டில் வாங்கியாச்சு. அப்புறம் அப்பாவுக்கு என்ன வாங்கலான்னா அப்பாவோட ஷூ சைஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, கரெக்டாக தெரியாது. 1-2 நம்ம ரிட்டர்ன்
ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் வேண்டான்னா, பட் எதுக்கு ஃபாதர்ஸ் டேயாக கொடுக்குற அன்றைக்கி எதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு அப்பாவுக்கு டக்குன்னு தேவைப்படுறது என்னென்னா, சரி ஒரு பெல்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் செக்ஷனில் போகிறப்போ அம்மா கிட்ட அப்பாவோட பெல்ட் சைஸ் என்னன்னு கேட்டப்போ 2 சைஸ் சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே ஓரளவுக்கு கணிச்சு வந்துட்டு ஒரு சைஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அது அந்த ரிவர்சபிள் பெல்ட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த பெல்ட்டும் அப்பாவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ அதுவும் ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. வேறு பெல்ட் வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் ஆன் த ஸ்பாட் தோன்ற ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தான் கொடுக்குறது. பட் அன்னையோட நாள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு காலையில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் கேக் எங்கேன்னு கேட்பீங்க. ஸோ கேக் வந்துட்டு என்னோடய தங்கச்சி ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு 11:30 என்னமோ தான் இருந்துச்சு. பட் வந்தோடனே நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணோம். காஸ்கோவில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தா. நல்ல பெரிய ஐ திங்க் ஒயிட் சாக்லேட் கேக்கு உள்ளே வந்துட்டு க்ரீம் சீஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொக்கே எல்லாம் அனுப்பியிருந்தா. ஸோ குட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்ரீதர் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்துட்டு ரொம்ப நல்ல ஹாப்பியாகவே எங்களுக்கு இருந்ததை விட அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா குட்டுவோட இந்த வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து நல்ல ஒரு மெமரிஸ் கூட இப்போமாச்சும் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். எங்கள் அம்மா அதுவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு உங்களோட குட்டுவோட எஸ்பெஷலி நான் வந்து இந்த ஆனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கும் சூப்பர் ஹாப்பி. ஸோ அன்னையோடைய நாள் வந்துட்டு இப்படியெல்லாம் அடுத்தால வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓ நீங்கள் ஏறிடுவீங்களாம்மா? நீங்கள் அதை தூக்கிட மாட்டீங்க. கொண்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏறிக்கிட மாட்டீங்க. ஏறிக்கிட மாட்டீங்கல்ல. கொண்டாங்க. இருந்து வந்தாலாச்சும் ஏதாச்சும் உருட்டி விட்டா கூட பரவாயில்ல. செருப்பை எடுத்துட்டு நடங்க. செருப்பை கையில் எடுங்க. இப்போ நடங்க. எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போகலாமேன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சம்மராக இருக்கிறதுனால எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் இல்லையா. சரி ஒரு ஏரியா நம்ம பீச்சுக்கு டார்கெட் பண்ணிடலாமேன்னு சொல்லி நியூ ஜெர்சியில் இருந்துட்டு அதாச்சும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு 1.5 hours ட்ராவலில் இருக்க ஐலண்ட் ஸ்டேட் பார்க் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்தது வந்துட்டு ஒரு 6:30 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவுமே நல்ல கூட்டம் இருந்துச்சு. நல்ல விளையாடுறதுக்கும் செம்ம ஃப்ரீடம். அங்கே நல்ல ஜாலியாக இருந்துச்சு. நல்ல பெரிய ஏக்கரில் இருக்கிற ஒரு பீச்சாங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆடலாம், விளையாடலாம், ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். நிறைய பேருமே இருந்தாங்க. நல்ல காமாக எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு எங்கேயாச்சும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்கேயாச்சும் போகணுன்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக இந்த ஐலண்ட் ஸ்டேட் பார்க் பீச் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ ஜெர்சியில் இருக்கிறவங்க அது தொட்டு தான் நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஐலண்ட் ஸ்டேட் பார்க்கு நீங்கள் தேடினாலே அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த பிளசன்ட் பீச்சு, அதுக்கப்புறம் சீசைட் ஹைட்ஸ், இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ஒரே ஏரியாவில் வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீகல்ஸ் பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் குட்டுவுக்கு தான் அவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே காஃப் அண்ட் கோல்டு இருந்தது. ஆனாலுமே இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அவங்களுக்கு இப்போ சம்மர் வெக்கேஷனும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுக்கோ. ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கு மேலே அடிங்க, ஒன்றும் செய்யாது. பின்னாடி போ, பேக்கில் போ, டவல் இருக்கு பக்கத்தில், பேக்கில் போ. வெயிலுக்கா அதுக்கு தான் நான் ஃபுல் ஹேண்ட் போட்டது, தெரியுதா? இப்போ அம்மா இங்க வா.
Go, 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 go. I don't know water. போ. அம்மா வாங்க நீங்களும். கருப்பா யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. நான் தண்ணி வருவேன், நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. பாட்டில் கீழே கொட்டிட்டு இருக்கேன். சரிங்க, காலை சாரி மேலே தூக்கிக்கோங்க. இல்லை ஆனால் காஞ்சிரும் இது. உங்களுக்கும் அந்த பீச் சவுண்டு, அதாச்சும் அந்த கடல் அலைகள் சவுண்டு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, எனக்கு வந்துட்டு தண்ணியில் விளையாடுறதெல்லாம் பிடிக்காது. அந்த வாட்டர் பார்க் போனதே நான் வந்து விளையாடணுமா விளையாட வேண்டாமான்னு யோசிச்சு கடைசியில் எனக்கு சரி ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரிஸ்க் எடுத்து விளையாடலாமேன்னு சொல்லி விளையாடப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது. பட் இந்த மாதிரி பீச்சு இல்லைனா ஃபால்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த சீ சைட்லாம் பார்த்திங்கன்னா நான் உட்காந்து என்ஜாய் பண்ணுற பர்சன் ஆச்சு. ஆனால் உட்காந்து தண்ணியில் போய் விளையாடுற கேட்டகரி நான் கிடையாது. என்னமோ எனக்கு அந்த வாட்டர் ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். யாரை இழுத்துருமோ, அப்புறம் வந்துட்டு ஏதோ தண்ணியை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் உண்டு. அதனால் நான் வந்து பின்னாடி தள்ளி தான் நிற்பேன். பட் நான் தூரத்தில் இருந்துட்டு அந்த அலைங்க போகிறது அதெல்லாம் எனக்கு அந்த சவுண்டே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு சவுண்டு, இந்த கடல் சவுண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நல்ல குழந்தைங்களும் சரி, எங்கள் அம்மா அப்பாவும் சரி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அம்மா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணியில் விளையாண்டாங்க. நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோமே சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமா, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதாச்சும் ஒரு வகையில் கொஞ்சம் போர் இல்லாமல் இருக்கணும்ல. ஆனால் குழந்தைங்க அவங்க வந்து இந்த பீச்சில் விளையாடுறதுக்கான அந்த ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜாலியாக விளையாண்டாங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரெஸ்ட் ரூம்ஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தண்ணியிலலாம் விளையாண்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. ஸோ லைட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு க்ளோஸ்ட் ஏரியா மாதிரி இருந்ததா, அங்கே தான் போயிட்டு டுகு குட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸ்ரீதரும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ் கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிருச்சு, நல்ல வெயில் அடித்ததுனால. அதனால் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ போகிறவங்க அதுக்கு வந்துட்டு நல்ல ப்ரெப்டாக நீங்கள் வந்துட்டு எப்படி டக்குன்னு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க. நல்ல அம்ப்ரெல்லாஸ் எடுத்துகிட்டு போங்க, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சம்மரில் இப்போ நம்ம வேறு எங்கே வெயில் வந்துட்டு தாறுமாறாக இருக்குது. பட் இந்த மாதிரி பீச் ஏரியாஸாக இருக்கலாம், வாட்டர் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ வேறு சாய்ஸஸும் கிடையாது. அதனால் நல்ல இந்த சம்மர் ஃபுல்லாக நிறைய பீச்சஸ் எல்லாம் போகணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நாகர்கோயிலில் திங்க சிப்ஸை அமெரிக்காவில் யூஎஸில் வந்து சாப்பிட்றேன், நியூஜெர்சியில் வந்து சாப்பிட்றேன். ஆக்சுவலாக இந்த வெதருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிரியாணி இல்லை, நல்ல சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா டீ குடித்தா நல்லா இருக்குங்க. மிளகா பஜ்ஜியும் சுக்கு காப்பியும் தட்டு வடையும் அங்கே கடைசி வரைக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க. பாருங்க, எங்கே போனாலும் எங்கள் ஊரை போல் வராது இல்லை, அந்த முக்கு வர இருக்கிறாங்க. நமக்கு தெரியலை, ஆனால் அங்கேயே கடைசி வரை ஆளுங்க இருக்கிறாங்க.
நல்லா ஜாலியாக விளையாண்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் பிஎஃப் சாங்ஸ். இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் போட்டதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இது என்ன ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இதோட நேம் வந்துட்டு பிஎஃப் சாங்ஸ். ட்ரை பண்ணாதவங்க டூ கிவ் அ ட்ரை. வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப்பராக இருக்குங்க, அடிச்சுக்கவே முடியாது. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டாக எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ பர்த்டேயோ எது இருந்தாலுமே ஸ்ரீதர் ஃபஸ்ட்டு டக்குன்னு சொல்கிறது வந்துட்டு பிஎஃப் சாங்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு குடுடுகு பர்த்டே அன்றைக்கி அவங்க போகணும்னு அவங்க 2 பேரும் தான் கேட்டாங்க. ஆனால் அன்றைக்கி தேர்ஸ்டே ஆகி போயிடுச்சு. நம்ம இங்கே வந்தோன்னா சைனீஸ்லாம் சாப்பிட்டோம்னா நான்வெஜ் தான் ரொம்ப நல்லா இருக்குமா, சரி அன்றைக்கி வர முடியல. ஒரேடியாக நம்ம அம்மா அப்பா வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாதர்ஸ் டே வருது, குடுடுகுவோட பர்த்டே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு இன்றைக்கே நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வரலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்பா அம்மாவுக்கும் ஃபஸ்ட்டு டைம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறது. சரி ஓகே லெட் தம் கிவ் அ ட்ரை, பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஆம்பியன்ஸ் வந்துட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சொல்லவா வேணுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒன்று இது என்னது அது என்னது அது எப்படி சாப்பிடணும், ஸ்ரீதரும் வந்துட்டு எல்லாமே கற்றுக் கொடுத்தார். லேட்டஸ்ட் ரோல்ஸ் அங்கே வந்து ஒரு மெனுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்க அது எப்படி சாப்பிட்ணும், அது இல்லை என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஒன்றா கேட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க 2 பேருமே. அம்மா அப்பா அவங்களுக்கு அதுக்கப்புறம் டுகுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இல்லைனா பர்த்டேனா அவங்களே சர்ப்ரைஸ் கேக் இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணி கொண்டு வருவாங்களா. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு சாப்பிட்ற பிஸியில் என்னமோ ஒன்று டெசர்ட்டுக்கு இப்படி தான் வந்து அவங்க சர்வ் பண்ணுவாங்க போலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு எக்ஸ்ப்ரெஷனே இல்லை. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தால் என்கிட்ட கேட்டாங்க, ஓ நான் நினச்சிக்கிட்டேன் நமக்கு இப்படி தான் சர்வ் பண்ணுவாங்கன்னு நினச்சிதாம்மா நான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்காமட்டேன்னாங்க. ஸோ அன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சர்ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட விஷஸ் கூட நீங்கள் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ என்ன மாதிரியே நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care. Bye. Stay safe.